ஆண்டவர் சொல்ற, என்னாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடுவார்களாக. சபைக்கெல்லாம் வர்றாங்க, வேதத்தெல்லாம் வாசிக்கிறாங்க, ஆனா என் முகத்தை தேட மாட்டாங்க. என் முகத்தை தேடுற அந்த வாஞ்சை இல்லை, அந்த தாகம் இல்லை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதிகாலையில் என்னை தேடுவார்கள் ஆகில் என்னை கண்டடைவீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டு காட். காலையில் எழும்பின உடனேயே செல்போன்ல கை போகுதா இல்லை பைபிள்ல கை போகுதா? காலையில எழும்பின உடனேயே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அதிகாலமே நம்ம தேடுறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். நீங்க தேடி உங்களுடைய காரியத்திற்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எங்கேயும் அலைந்து தெளிந்திரிய தேவையில்லை. உங்க தேவையை தேடி அங்கெங்கேயும் ஓட தேவையில்லை, உங்களை தேடி வரும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஆசீர்வாதத்தின் மிகுதி. உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவரை கடைசியா வைப்போமானால், எல்லாத்துக்கும் தேவை பணங்க. ஒரு சென்டர் பாயிண்ட் என்னன்னா பணம். எங்க போனாலும் பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? இங்க இங்க பஸ் ஏறி போகணும்னா என்ன தேவை? மேலே ஏறினோடனே என்ன கேட்பான்? டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் கொடுன்னு கேட்பான். பணம் தான் ரொம்ப முக்கியம். நம்பர் 1 பணம் தேவை. ஆண்டவர் நம்ம நம்பி சில காரியத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்போ நம்பர் 1 பணம்னு வச்சுங்க, நம்பர் 2 ஃபேமிலி, நம்பர் 3 நம்மளை நம்பி கொடுத்துருக்கிற அந்த வேலை இல்லை தொழில். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இப்படி போட்டு பாருங்க. லீஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் மணி. நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த பசங்ககிட்டலாம் சொல்லுவேன், பணத்தை தூசி மாதிரி நினச்சிங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. உன் வீட்டில் இன்னைக்கு நல்லா போட்டு மாப் பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி நல்லா மூடிட்டு போனால் கூட 10 நாள் கழித்து வந்து திறந்து பார்த்தீங்கன்னா தூசி இல்லை, உள்ளே இருக்கும். நீ அதை போய் இன்வைட் பண்ணுறதில்ல, அதை கொண்டு வந்து உள்ளே போடுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக தூசி வரும். பணம் தூசி மாதிரி. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தூசு போல, அதையெல்லாம் அப்படி ஓரம் வச்சுட்டு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை முதலாவது தேடுவோமானால் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ஆர்டரில் ஆண்டவர் வந்துட்டு முன்னாடி போடுறதுக்கு பின்னாடி போட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அதுக்கப்புறம் என் முகத்தை தேடுவார்கள் ஆகில், அப்படி ஒருவேளை தப்பாக எதுவும் எழுதிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிளெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்த்தேன். ஆமாம், எதுவும் தப்பாக்குப்பா அப்படி ஆர்டர் மாற்றி போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா, யோசித்து பார்த்தா அப்படித்தான் இருக்குது. கரெக்டாக தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார், கரெக்டாக தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தாழ்த்துறோம், தாழ்மை இருக்குது, ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆனால் இன்னும் பொல்லாத வழிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. வசனத்தில் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இந்த பாவத்தை செஞ்சுட்டு, இந்த தவறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சிருவார். இது பொல்லாத ஒரு குணம், ஒரு பொல்லாத ஒரு வழி, இது பொல்லாத சிந்தை. இது மற்றவர்களை நம்மளை சிநேகிக்கிறது போல மற்றவர்களை சிநேகிக்கணும்னு இருக்குது. தன்னை குறித்து தனக்கென்று ஒரு காரியம் வரும் பொழுது தன்னை குறித்து நல்ல ஒரு நேசம், நல்ல ஒரு காரியம் நமக்கு சாதகமாக செய்கிற மாதிரி மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது
பாதகமாக செய்யறது, மற்றவங்க மேலே பொய் சொல்கிறதுனா அப்படி சொல்கிறோம், மற்றவங்க மேலே குறை சொல்கிறதுனா அப்படி சொல்கிறோம், மற்றவங்களை குறித்து நம்ம கசப்பு, மற்றவங்களை குறித்து தூசணம் பேசணும்னா அப்படி பேசுகிறோம், மற்றவங்களை குறித்து மற்றவங்க மேலே குற்றம் சுமத்தணும்னா அப்படி சுமத்துறோம். இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்குது. நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படி செய்கிறாங்க. நல்லா வந்துட்டு நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறவங்க தான் அப்படி செய்கிறாங்க. வேதனையான காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் நீதிமன்றத்தில் அதிகமான வழக்குகள் யார் போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான வழக்குகளை தொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பகை, அவ்வளவு விரோதம், அவ்வளவு பயங்கரமான சிந்தை, கொலை வெறிகள், கசப்பான காரியங்கள், பகைகள். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இதெல்லாம் நீ செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கிற, இதெல்லாம் பண்ணியிருக்கிற, உனக்குள்ள தாழ்மை இல்லை, நீ ஜெபம் பண்ணலை, நீ என் முகத்தை தேடலை, நீ பொல்லாத வழிகளில் நீ நடந்து கொண்டிருக்கிற. ஆனால் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நீ என்கிட்ட வந்தீன்னா பரலோகத்தில் இருக்கிற நான் உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிப்பேன், உன் அக்கிரமத்தெல்லாம் நான் மன்னிப்பேன், நான் உன்னை மன்னித்து நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், உனக்கு மறுபடியும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை நிலைநிறுத்துவேன், நீ நிலைப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மறுபடியும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ பெருக்கத்தை நீ பெற்றுக்கொள்ளுவே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னும் சில ஆசீர்வாதங்களுக்கு தடை வேற யாரும் இல்லை, நாம தான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம இன்றைக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எழும்பி நிற்போமா எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த 33வது நாள்ல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யட்டும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரை எடுத்து போடுங்க. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற பெருமையெல்லாம் ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் பாடுகள் வேதனைகள் எல்லாம் மறைந்துவிடும். அப்பா முகத்தை தேடிட்டா போதும், நம்மளை நாம் தாழ்த்திட்டா போதும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டா போதும், நம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் போதும். ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தாவீது சொல்லுகிறது போல நாங்கள் சொல்லுகிறோம், நாம் ஒரு செத்த நாய் ஆண்டவரே, நான் ஒரு தெல்ல பூச்சிப்பா,
தரை மட்டும் தாழ்த்துறோம், தரை மட்டும் தாழ்த்துறோம். அப்பா அப்பா எங்களை மன்னிங்கப்பா. மன்னிக்க கூடாத ஏதாவது பாவம் இருக்குமானால் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக, திறப்புகளை அடைப்பீராக. ஹல்லேலூயா. பழுது பார்ப்பீராக, மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே நீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார்.